السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புள்ள சகோதரர்களே, மாமரை மாற்றிய மாமனிதர்கள் என்ற தொடரில் இன்று ஒரு நபித்தோழரை நாம் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். உண்மையில் நாம் பார்க்கக்கூடிய இந்த நபித்தோழர் அவர்கள் மிகப்பெரிய பழமை வாய்ந்த சஹாபாக்களில் நபித்தோழர்களில் ஒருவராக இருந்தார்கள். மிகப்பெரிய சிறப்புகளை பெற்றிருந்தார்கள். மிகப்பெரிய அறிவு ஞானம் அவர்களிடத்தில் நிறைவாக இருந்தது. பிற்காலத்தில் இஸ்லாமிய மார்க்கம் இவர் மூலமாக பரவுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணியாகவும் அவர்கள் இருந்தார்கள். இவர்கள் தங்களுடைய கூட்டத்திற்கு தலைவராகவும் இருந்தார்கள். அதே போன்று கவிஞராகவும் இருந்தார்கள். நல்ல நுட்பமான அறிவுடையவர்களாகவும் இருந்தார்கள். இவர்கள் ஒன்றை கட்டளையிட்டால் அந்த சமூகம் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய அமைப்பிலே இருந்திருக்கிறது. எனவே கட்டளையிடக்கூடிய இடத்தில் இந்த தோழர் இருந்திருக்கிறார்கள். அவர்கள்தான் அத்துஃபைலு பின் அம்ரு அத்தௌசி ரலியல்லாஹு அன்ஹு. துஃபைலு பின் அம்ரு அத்தௌசி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த துஃபைல் பின் அம்ரு அத்தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமன் தேசத்திலே ஒரு பகுதியில், கடலோர பகுதியில், திஹாமா என்று சொல்லப்படும் கடலோர பகுதிக்கு, அந்த இடத்திலே தௌஸ் என்ற கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அந்த பகுதியில் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் ஒரு முறை மக்கமா நகரத்திற்கு வருகை தந்தார்கள். அவர்களுடைய வருகை இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காகவோ, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காகவோ இப்படி அவர்கள் வரவில்லை. அவர்கள் ஒரு வேலையாக மக்காவிற்கு வந்தார்கள். அப்படி வருகை தந்தபோது குறைஷ் குஃபார்கள், குறைஷிலேயே மிகப்பெரிய தலைவர்கள் இவர்களை கண்டு சொன்னார்கள், இந்த மக்காவில் ஒரு இளைஞர் இருக்கிறார், அவர் முஹம்மது என்று சொல்கிறார், தன்னை அல்லாஹ்விடமிருந்து வஹி செய்தி வந்திருப்பதாகவும் அல்லாஹுடைய தூதர் என்றும் தன்னை அடையாளப்படுத்துகிறார். எனவே அவரிடத்திலே நீங்கள் எந்த சந்திப்பும் வைக்கக்கூடாது, அவர்கள் சொல்லக்கூடிய எந்த செய்திகளையும் உங்களுடைய காதால நீங்கள் வாங்கக்கூடாது என்று சொன்னார்கள். இப்படி இந்த துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எச்சரிக்கை செய்தார்கள்.
இந்த சமயத்தில் துஃபைல் பின் அம்ரு அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சரி சரி என்று சொல்லிவிட்டு ஹக்கு எது, சத்தியம் எது என்பதை தேட ஆரம்பித்தார்கள். தன்னுடைய மனதிற்குள்ளேயே அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். ஆனாலும் அவர்கள் சொன்ன அந்த வேண்டுதலுக்கு இணங்க தங்களுடைய 2 காதுகளில் பஞ்சை வைத்துக் கொண்டார்கள். அப்படியான ஒரு செய்தி நம்முடைய காதுகள் விழுந்து விடக்கூடாது, அவர்கள் சொல்வது ஏதாவது ஒன்று இருக்கலாம் என்ற அடிப்படையில் காதுகளில் பஞ்சை அவர்கள் வைத்து மூடிக்கொண்டார்கள். திரும்ப அவர்கள் தங்களுடைய மனதிற்குள்ளே பேசினார்கள், அன ரஜுலுன் ஆகிலுன் ஷாயிருன், நான் ஒரு புத்திசாலியான ஒரு மனிதன், கவிஞனாகவும் இருக்கிறேன். உமையிசு பைனல் ஹசனி ஒல் கபீஹி, எது சரி எது சரியில்லை என்பதை நான் பிரித்து அறியக்கூடிய ஆற்றலையும் நான் பெற்றிருக்கிறேன். ஃபலிமாதா லா அஸ்மாவு, அப்படியானால் நான் ஏன் என்னுடைய காதை கொடுத்து நான் கேட்கக்கூடாது என்று அவர்கள் தங்களுடைய மனதிற்குள்ள பேச ஆரம்பித்தார்கள். இப்படியும் அவர்கள் சொன்னார்கள் என்ற அந்த குறிப்பையும் பார்க்கிறோம். வல்லாஹி இன்னி லரஜுலுன் லபீபுன் ஷாயிருன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நிச்சயமாக நான் அறிவுஜீவியான கவிஞரான ஒரு மனிதனாக நான் இருக்கிறேன். மா யஹ்ஃபா அலையல் ஹசன் மினல் கபீஹி, கெட்டது நல்லது எது என்பது எனக்கு மறைந்திருக்காது, நான் அதை தெளிவாக தெரியக்கூடியவனாக இருக்கிறேன். ஃபமா யம்னஉனி அன் அஸ்மஅ, அதை கேட்கறதுக்கு எனக்கு என்ன தடுக்க முடியும்? ஃபஇன் கானல்லதி அதி பிஹி ஹசனன் கபில்துஹு, சொல்லக்கூடிய செய்தி, காதில் விழக்கூடிய செய்தி நல்லதாக இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். வஇன் கான கபீஹன் தரக்துஹு, அது கெட்ட செய்தியாக இருந்தால் நான் அதை விட்டுறேன் என்று பேசினார்கள். இந்த நேரத்தில் தான் தங்களுடைய காதுகளில் அடைத்து வைத்த அந்த பஞ்சிகளை கலற்றிவிட்டு காபத்துல்லாவிற்கு நுழைந்தார்கள், அல் மஸ்ஜிதுல் ஹராமிற்கு நுழைந்தார்கள். ஃபலம்மா தஹல் அல் மஸ்ஜித் அல் ஹராம, மஸ்ஜிதுல் ஹராமுக்கு நுழைந்த போது ரஅன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம காயிமன் யுஸல்லி இன்தல் கஅபதி, காபத்துல்லாஹ்வுல உள்ள நுழைந்தால் அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதற்கு பிறகு தொழுது முடித்தவுடன் சில வசனங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். வஸமிஅ ஃபனஸஅல் கதன, பஞ்சுகளை எடுத்து கலட்டிவிட்டு வஸமிஅ கிராஅத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத் ஃபுஸ்ஸிலத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து சூரத்து ஃபுஸ்ஸிலத் இதை ஓதுவதை அவர்கள் காதை கொடுத்து அவர்கள் கேட்டார்கள். அந்த சூரா என்ன சொல்கிறது? ஹாமீம் தன்சீலும் மினர் ரஹ்மானிர் ரஹீம், 42வது அத்தியாயம். ஹாமீம் தன்சீலும் மினர் ரஹ்மானிர் ரஹீம், கிதாபுன் ஃபுஸ்ஸிலத் ஆயாத்துஹு குர்ஆனன் அரபியன் லிகௌமி யஅலமூன் பஷீரன் வ நதீரா ஃபஅஅரத அக்ஸருஹும் ஃபஹும் லா யஸ்மஊன் என்ற ஆரம்ப இந்த வசனங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவதை காதால் அவர்கள் செவியுற்றார்கள். வசனம் என்ன சொல்கிறது? இது ரஹ்மானிடமிருந்து ரஹீமிடமிருந்து இறக்கி அருளப்பட்ட வேதமாகும். இந்த வேதம், இதில் உள்ள வசனங்கள் தெளிவாக ஆக்கப்பட்டிருக்கிறது, அரபு மொழியிலே இருக்கிறது, அறிந்து புரியக்கூடிய மக்களுக்கு
இது மிக தெளிவாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இதில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய செய்தியும் இருக்கிறது. அதே போன்று நற்செய்திகளை சொல்லக்கூடிய அமைப்பிலும் இந்த குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மக்களில் அதிகமானவர்கள் இதை புறக்கணிக்கிறார்கள். அவர்கள் காது கொடுத்து கேட்பது இல்லை என்று இந்த வசனங்களில் சொல்லப்படுது. இது அப்படியே காதை கொடுத்து கேட்குறாங்க. யாரு? துஃபைலு பின் அம்ரு அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு. ஷார்ட்டா விளங்குறதுக்கு துஃபைல் அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு. இதை காதை கொடுத்து கேட்ட உடனே அவருடைய உள்ளத்திற்குள்ள இஸ்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. மாமறையினுடைய வசனங்கள் அவர்களுடைய உள்ளங்களில் போய் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிவிட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த ஆரம்ப வசனங்கள்ல, இந்த 2-3 வசனங்களை மட்டும்தான் அவர்கள் செவியுற்றார்கள். அவர்களுக்கு பெரிய மாற்றம். எது மாற்றிச்சு? மாமறை மாற்றியது, மனிதராக மாற்றிவிட்டது. இன்னும் சில அறிவிப்புகளில் சகோதரர்களை, சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் ஆகிய இந்த சூறாக்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காட்டினார்கள் என்ற குறிப்பும் பார்க்கிறோம். இன்னும் சில அறிவிப்புகளில் எப்படி வருகிறது என்றால், அன்னஹு கரஅ அலைஹி ஷையம் மினல் குர்ஆனி, குர்ஆனிலிருந்து ஏதாவது சில வசனங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஓதி காட்டினாங்க. சில வசனங்களை ஓதி காட்டினாங்க. வதுகிர அன்னஹு சமிஅ சதுர சூரத்தி ஃபுஸ்ஸிலத் ஹாஸத்தன். ஆனாலும் நாம் ஏற்கனவே சொன்னோமே, சூரத்து ஃபுஸ்ஸிலத், அந்த ஆரம்ப வசனங்கள் தான் அவர்கள் பிரத்யேகமாக ஓதி காட்டினார்கள் என்ற குறிப்பு கிடைக்கிறது. ஆக சூரத்து ஃபுஸ்ஸிலத்தினுடைய ஆரம்ப சில வசனங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினாங்க. அதே மாதிரி சூரத்துல் இஹ்லாஸ், அதில் என்ன சொல்லப்படுகிறது? குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் ஒருவனே. அந்த அல்லாஹ் எந்த தேவையற்றவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் யாருக்கும் பிறக்கவும் இல்லை. அவனுக்கு நிகராக எதுவும் யாரும் இல்லை என்ற அந்த வசனங்களும் ஓதி காட்டப்படுகின்றன. அதே மாதிரி சூரத்துல் ஃபலக், குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. நபியே, நீங்கள் சொல்லுங்கள், அதிகாலையின் இரட்சகனிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். இரவு நேரத்திலே இருள் பரவும் போது இரவின் ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்தும், முடிச்சுகளிலே அதிகம் ஊதக்கூடிய பெண்களின் தீங்கை விட்டும், பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது அதன் தீங்கை விட்டும் நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்ற அந்த அத்தியாயமும் அவருக்கு ஓதி காட்டப்படுகிறது. அதே போல சூரத்துன் நாஸ், குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன் நாஸ். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், மக்களின் இரட்சகனிடத்திலே, மக்களின் இரட்சகனாகிய அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன். அவன் யார்? மக்களின் அரசன், மக்களின் கடவுள்.
மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ், அளவு கடந்து ஒளிந்து மறைந்து இருக்கக்கூடிய ஷைத்தானின் தீங்கிலிருந்து. அவன் எப்படிப்பட்டவன்? அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனிதர்களின் உள்ளங்களிலே ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவானே, அப்படிப்பட்டவனுடைய தீங்கை விட்டு. இவன் யார்? மினல் ஜின்னதி ஒன்னாஸ், ஜின்களிலும் இந்த மனிதன் இருக்கிறான், மக்களிலும் இருக்கிறான். ஒன்னாஸ். எனவே இப்படியான இந்த வசனங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். அந்த இடத்திலேயே அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். துஃபைல் பின் அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு. அன்புள்ள சகோதரர்களே, இதை கேட்ட உடனே அவங்க சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க. وقال والله ما سمعت قولا قط احسن منه ولا امرا اعدل منه. அல்லாஹ்வின் மீது ஆணையாக, துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இதைவிட மிக அழகான சொல்லு, இதைவிட மிக நேர்மையான சொல்லு, கட்டளை, இதை நான் காதால கொடுத்து இதுவரைக்கும் என்னுடைய வாழ்நாளில் நான் கேட்டதே இல்லை. அல்லாஹு அக்பர். மாமரை ஏற்படுத்திய மாற்றத்தை பார்த்தீர்களா? துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்காகவோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காகவோ அவர்கள் அதுக்காகவே வரல மக்காவுக்கு. யமனிலிருந்து புறப்பட்டு மக்காவுக்கு இன்னொரு வேலையாக வந்திருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தணும், ஹிதாயத்தை, நேர்வழியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டிய அல்லாஹ் இந்த பயணத்தை ஏற்பாடு செய்திருக்கிறான். இத்தனைக்கும் குறைஷி குஃபார்கள், தலைவர்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தும் அனுப்பினார்கள். முஹம்மதுடைய பேச்சை கேட்காதீர்கள், அது சூனியத்தை போல, அவருடைய பேச்சை காதை கொடுத்து கேட்காதீங்க, காதை அடைச்சிக்கிட்டு போங்க என்று அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். அந்த எச்சரிக்கையெல்லாம் தாண்டி காதுகளில் பஞ்சியும் வைத்து அதையும் கலட்டி விட்டு மாமறை வசனங்களை அவங்க காதை, 2 காதுகளை கொடுத்து கேட்டு உடனடியாக அவர்கள் அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை, தூய இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், உண்மையில் அன்புள்ளவர்களே, மாமறை மாற்றிய மாமனிதர் தான். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இந்த சூறாக்களை நம்ம எத்தனை தடவை ஓதி இருப்போம். சூரத்துல் இஹ்லாஸ் இருக்கிற சகோதரர்களே, இது ஒரு சின்ன சூறா, 2 வரியில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சூறா, இது ஒன்று போதும் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு அல்லாஹ் என்றால் யார் என்பதை தெளிவுபடுத்துவதற்கு. வேற ஒன்றுமே வேண்டாம். தைரியமாக பேசலாம், துணிச்சலாக சொல்லலாம். கடவுள் யார் என்று தெளிவான முடிவை அளந்து பார்ப்பதற்கு இந்த 2 வரிகள் போதுமானது. சொல்லுங்கள், ஒரு முடிவுக்கு வருவோம். யாரு கடவுள் என்பதை தெரிவு செய்வோம். நாங்களும் விட்டுருவோம், நீங்களும் விட்டுருங்க. இப்போ பேசுவோம். கடவுள் என்றால் அவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் இருக்கவே முடியாது. சிந்தனைக்கு சில கேள்விகளை கொடுங்கள். ஒரே பொறுப்பில் 2 பேரை வைக்க முடியுமா? ஒரு வாகனத்திற்கு 2 ஓட்டுநர்கள் வைத்தால் அது சரியாகுமா? ஒரு நிறுவனத்துக்கு, ஒரு ஸ்கூல்ல 2 பிரின்சிபால் ஒரே பொறுப்பில் கொடுத்து உட்கார வைக்க முடியுமா? எந்த ஒன்றுமே செயல்படுத்த முடியாது. அப்போ கடவுள் என்றால் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் இருந்தால் கடவுளின் பிள்ளைகள், கடவுளின் குடும்பம் இப்படி என்று போய்விடும். அடுத்தது அல்லாஹு சமத். அல்லாஹ் எந்த தேவையும் அற்றவன், எந்த தேவையும் இருக்கக்கூடாது. சொல்லுங்கள், நம்முடைய கடவுளுக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா என்று இப்படி நாம் பேசலாம். அடுத்தது லம் எலிது வலம் யூலத். அந்த கடவுள் யாருக்கும் பிறந்திருக்க கூடாது, கடவுள் யாரையும் பெற்றெடுக்கவும் கூடாது. கடவுளுக்கு தாயும் தந்தையும் இருக்கக்கூடாது. அதே போன்று கடவுள்
கடவுளே தாயாகவோ தந்தையாகவும் இருக்கக்கூடாது. இவ்வளோ அற்புதம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை அறிமுகப்படுத்துகிறான். வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, ஒப்பிட்டு பேசவே முடியாது. இந்த 2 வரிகள் போதும். இதை வைத்தே நாம் முஸ்லீம் அல்லாத, அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு அற்புதமாக தாவா செய்யக்கூடிய ஆயத்துகள், உன்னதமான ஆயத்துகள் சூரத்துல் இஹ்லாஸ், இது போன்ற ஆயத்துகள் தான் துஃபைல் பின் அம்ரு அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மாற்றியது. அன்புள்ளவர்களே, இந்த துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2-3 ஹதீஸ்களை தான் அறிவித்திருக்கிறார்கள் மொத்தமே. ஆனால் பழையகால சஹாபி, பழங்கால சஹாபி, மூத்த சஹாபி. ஆனால் 2-3 ஹதீஸ்களை தான் அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன காரணம் என்றால், அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரக்கூடிய இந்த வருகை இருக்குதே, ரொம்ப தாமதமாயிருச்சு. அது ஒரு காரணம். அடுத்தது, அவர்கள் இந்த தெளிவான இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு தன்னுடைய ஊருக்கு போய் அந்த தௌஸ் கோத்திரம் அவங்க அந்த மக்களுக்கு எடுத்து சொல்வதில், அந்த தாவா செய்கிறதுல அவங்க பிஸி ஆகிட்டாங்க. தான் ஏற்றுக்கொண்ட அந்த மார்க்கம் யாம் பெற்ற இன்பம் வையகம் பெற என்பது போன்று அற்புதமான இந்த மார்க்கம் எனக்கு கிடைத்திருக்கிறதே என்பதை அவர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு போய் மக்களிடத்திலே சொல்லக்கூடிய அந்த பணிகளிலே அவர்கள் முழுமையாக ஈடுபட்ட காரணத்தினாலும் அவர்கள் நிறைய ஹதீஸ்களை அறிவிக்க முடியவில்லை. அன்புள்ளவர்களே, இன்னொரு செய்தியை நம்ம பார்க்கலாம். இந்த தௌஸ் என்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு நபி தோழர், இவர்களுக்கு பிறகுதான் அந்த நபித்தோழருக்கு இஸ்லாம் கிடைத்திருக்கிறது. இவர்கள் பல ஹதீஸ்களை அறிவிக்காவிட்டாலும் இவர்கள் மூலமாக பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிவித்த ஒரு முக்கியமான நபித்தோழர். இப்படி சொல்லும் போதே நம்முடைய மனதிலே ஓடும் யார் என்பது. அப்படிப்பட்ட அந்த மாமனிதர் இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ள நுழைந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுஹபத்தை, தோழமையை அதிகமாக அவர்களோடு நெருக்கமாக இருந்து உம்மத்துக்கு பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிவித்தவர்கள் என்று சொன்னால் உண்மையில் துஃபைல் அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தது ஒரு சாதாரண காரியம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சென்று சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் இந்த மார்க்கத்தை தௌஸ் என்ற கோத்திரத்தினுடைய மக்களுக்கு எடுத்து சொன்னேன், அதற்காக நான் பாடுபட்டேன். ஆனால் அவர்கள் வரம்பு மீறுகிறார்கள். அவர்கள் விடாப்பிடியாக, வம்பிடியாக அவர்கள் பிடிவாதம் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு எதிராக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். யா ரசூலுல்லாஹ், இன்ன தௌசன் கத் அஸத் வ அபத் உதுல்லாஹ அலைஹிம். அல்லாஹ்வின் தூதரே, இந்த தௌஸ் என்ற என்னுடைய கோத்திரம், அந்த மக்கள் பிடிவாதமோடு இருக்கிறார்கள், மாறு செய்கிறார்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் முரண்பட்டவைகளாக இருக்கின்றன. அவர்களுக்கு எதிராக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பதுவா செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்டவுடன் 2 கைகளை ஏந்தி விட்டார்கள், 2 கைகளை உயர்த்தி விட்டார்கள். அப்போது மக்கள் எல்லோரும் நினைத்தார்கள், அவ்வளவுதான், ஹலகத் தௌஸ், தௌஸ் என்ற கோத்திரமே முடிஞ்சு போச்சு, ஹலாக்க அழிந்து விடுவார்கள். ஏன்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையை உயர்த்திட்டாங்க. இந்த நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்டாங்க? அவர்களுக்கு எதிராக பதுவா செஞ்சாங்களா? இல்லை.
என்ன சொன்னாங்க? அல்லாஹும்ம ஹ்தி தௌஸா வஅதி பிஹிம். யா அல்லாஹ், இந்த தௌஸ் என்ற கோத்திரத்தாருக்கு நீ ஹிதாயத்தை வழங்கு, அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வா. அல்லாஹு அக்பர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவா செய்யாம, அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யாம, அந்த மக்களுக்கு அல்லாஹுடைய ஹிதாயத்து நேர்வழி கிடைக்க வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அவர்களை போன்ற மக்களுக்கும் வழிகாட்டுகிறார்கள். யாருக்கும் பதுவா செய்யக்கூடாது, நேர்வழிக்காகத்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற அந்த பாடத்தை எடுக்கிறார்கள். இப்படி இந்த துவா அல்லாஹ்விடத்தில் கேட்டு அல்லாஹ் அதை கபூல் செய்து ஏற்றுக்கொண்டு அந்த துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த தாவா பிரச்சாரம் அவர்கள் மூலமாக வந்தவர் தான் நான் ஏற்கனவே சொன்னதை போன்று பல்லாயிரம் கணக்கான ஹதீஸ்களை எந்த கிதாபுகளில் புரட்டினாலும், புகாரியாக இருக்கட்டும், முஸ்லிமாக இருக்கட்டும், ஏனைய எந்த ஹதீஸ் கிரந்தங்களை நாம் புரட்டி எடுத்தாலும் அவர்களுடைய பேர் தான் அதிகமாக வரும். என்ன பேர்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு வந்தவரே அல்லாஹுடைய உதவியால் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு கொண்டு வந்தவர்களே இந்த துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் அன்புள்ளவர்களே. இதுக்கு காரணம் என்ன? மாமரை மாற்றியது துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை. சாதாரண ஒரு மனிதராக இருந்த நிலை இந்த மாமரை மாற்றியதன் காரணமாக மாமனிதராக அவர்கள் இருந்தார்கள் என்றால், உண்மையில் அன்புள்ளவர்களே, அவர்களுடைய அந்த அல்லாஹுடைய ஹிதாயத் கிடைத்து மாமரை வசனங்களை கேட்கக்கூடிய அந்த தாக்கங்கள், அல்லாஹுடைய வசனங்கள் காதுல விழ விழ உள்ளத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட மாற்றம், அதன் மூலமாக பிரதிபலிப்பு அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹுடைய உதவியால் கொண்டு வந்தார்கள். பல்லாயிரக்கணக்கான ஹதீஸுகளை அவர்கள் உம்மத்திற்கு சேர்த்தார்கள் என்றால், உண்மையில் நாம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நிறைய படிப்பினைகளை பெறலாம். இன்னும் அவர்களை பற்றியுள்ள சில செய்திகள் இருக்கு, இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம் என்று கூறி தோடு என்னுடைய உரை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.